சகோதரர்களாக சேர்ந்து இசையமைக்க வந்தது பாவலர் பிரதர்ஸ் என்று நாங்கள் ஃபஸ்ட்டு பிரதர்ஸாக வந்தது, அண்ணன் தம்பிக்க. எங்கள் இசை வரலாறு எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன், எங்கள் அண்ணன் பாஸ்கர், இளையராஜா, கடைசி தம்பி நான், 4 பேர் சேர்ந்து பாவலர் சகோதரர்கள் என்ற பேரில் தான் ஆரம்பித்தோம். அதுதான் தொடரணும்னு நினச்சோம். ஆனால் அது குரூப் நேம் மாறி இருக்குன்னு சொல்லி அண்ணனுக்கு ராஜாங்கிறத இளையராஜா என்ற பெயர் வைத்தார், மாற்றிக்கொண்டோம். அதே போல் நாங்கள்லாம் ஒரே ஏரியாவில் இருந்தவங்க. நான் அண்ணாமலைபுரம், அவங்க மந்தவள்ளி. அந்த கோவிலில் நடக்கும் கச்சேரி, அந்த கச்சேரியில எல்லாம் பாடிட்டு இருப்போம். எல்லாம் இந்த குடும்பத்தின் இசை கச்சேரியோட எங்கள் வீட்டில் எல்லாரும் வாசிக்கிற மாதிரி அந்த குடும்பத்தின் இசை கச்சேரியில் பாடினோம். எங்களுக்கு பின்னால் சம அளவுக்கு அண்ணனுக்கு சரியான அளவில் எந்த அவர் பாட்டா இவர் பாட்டான்னு தெரியாத அளவுக்கு மிக அற்புதமான இசையில் மேல் வந்தவர்கள், தங்களை வருத்தி கொண்டு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம்னு எப்படி முயற்சி பண்ணி வந்தவர்களில் நிச்சயமாக தேவா அவர்களை பாராட்டி தான் தீர வேண்டும். அதுக்கப்புறம் நினச்சோம்னா அந்த மெலடிஸு, அது ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாமே இவர்கள் குடும்பத்தில் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறதான் ஒன்று. அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருப்பது சில நேரம் கஷ்டம். ஏன்னா எங்கள் அண்ணா ஒரு டைப்பு, இவங்க அண்ணா ஒரு டைப்பு. எங்கள் அண்ணா வேற மாதிரி இல்லை, நீங்கள் அதை தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் எப்படின்னா, நான் போய் ரெக்கார்டிங்கில் உட்காரேன்னா அண்ணா உட்காந்து எழுதிட்டு இருப்பார். எழுதி முடிச்சுட்டு என்னடா அப்படின்வார். இல்லை சும்மா பார்க்க வந்தேன். அவர் எழுதுருன்னு இப்படி திரும்புவார், ஒரு ரவுண்ட் அடிப்பார். பார்த்துட்டியா அப்போ போன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த மாதிரி எங்களுக்குள்ள நடக்கும். ஆனால் இவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் எல்லாமே ரொம்ப நேசமாக, தம்பி இதை நீ பாடுறா, இன்னொரு இருக்கு. அதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. அண்ணா 6 படம் ரிலீஸ் ஆகுது, ஒருன்னா 3 படத்தை எடுத்து நான் இன்னொரு இடத்துல ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பேன். முரளியெல்லாம் என் கூட இருந்தவர் தான். கேட்டாங்க அண்ணா அப்போ அந்த கீபோர்டு வாசிக்கிற பையன் இருக்கார், அவன் அனுப்பு. இன்னொன்று முரளி நான் அனுப்புனது தான். எனக்கு அப்புறம் கீபோர்டுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி வளர்ந்தவர்கள் தான் நாங்கள்லாம். ஒரே குடும்பமாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்கு. இந்த வருத்தங்கள் போய்விடும்னா அந்த எந்த ஆறுதல் கொஞ்சம் நாள் ஆகலாம், நெருங்கிய ரத்த உறவுகளுக்கு இருக்கலாம். ஆனால் முதல்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும், நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை தெய்வம் விதித்த விதி. அவ்வளவுதான் சொல்லணும். இருந்துகிட்டு இருக்காரு நினைச்சோம்னா மனசுல அமைதி கிடக்கும். நிஜமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நமது சாஸ்திரங்கள் எல்லாமே எழுதியிருக்கு, மறைந்தவர்கள் நமக்கு பின்னால் குழந்தைகளாக பிறப்பாங்க, பேரனா பிறப்பாங்க, பேத்தியா பிறப்பாங்கன்னு. அந்த வித ஆறுதலை வைத்துக்கொண்டு நம்ம மனதை நம்ம அடக்கிக் கொள்ள வேண்டும், நமது குடும்பத்தினர்கள் எல்லாருமே. அதுக்கெல்லாம் தான் உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. அவர் இருக்கிறார், அவருடைய ஆசி நிச்சயமாக கிடைக்கும். அதே தேர்றது கஷ்டம், ஆனால் தேற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே இத்தனை பேர் அருமையாக அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நான் முதல்ல பேச முடியல. அதுக்காகத்தான் கடைசியில் ஒரு சின்ன உரையாக பேசணும்னு சொல்லி வந்தேன். வந்தவர்கள் அனைவருக்குமே மனமாற பேசியிருக்கிறார்கள், மனதார பேசியிருக்கிறார்கள். சில பேர் அழுதுட்டாங்க. அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு சமாச்சார வேதனைகள். நன்றி நமக்குள்ள என்னத்தை சொல்கிறது, அவ்வளோதான்.